வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோண்டா அக்கார்டு. இது நம்ம ஒரு கஸ்டமருக்காக எவாலுவேஷன் பண்ண வந்திருக்கோம். இந்த வண்டி நீங்கள் பார்த்தா தெரியும் இது எவ்வளோ பெரிய லென்த் அண்ட் வித்துன்னு. வண்டி கப்பல் மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்க வண்டி. ஓவரால் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. எதுவும் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்ட் அடிக்கணும் போகணும் வரணும் அப்படிலாம் இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஈவன் இன்டீரியருமே சூப்பராக இருக்குது. ஸோ I'll show you. இங்கே பாருங்கள், இந்த டேஷ்போர்டில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ஈவன் இந்த ரியர் சீட்டில் பார்த்துருவோம் பாருங்கள், ரியர் சீட்டுமே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், வண்டி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த என்ஜின் கொஞ்சம் அமுங்கி ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. ப்ராப்ளி அது பேட்ரி கொஞ்சம் வீக்னாலேயோ இல்லை பேட்டரியோட டெர்மினல் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அதனால கூட இருக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த பேட்டரி கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், இல்லை இந்த பேட்டரி டெர்மினல் பாருங்கள், இது கொஞ்சம் சரியான ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லை. சரிங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இந்த டெர்மினல் வந்து இந்தளவுக்கு கம்மி பண்ணி இந்த மாதிரி இல்லை. ப்ராப்ளி இதனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி லைட்டாக அம்மிங்க ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கலாம், இல்லை ஸ்டார்டர் மோட்டராக இருக்கலாம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் எலக்ட்ரானிக்கில் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ என்ஜின் ஐட்லிங் வந்து ஓகே தான். ஸோ 1 lakh kilometer 2008 கொஞ்சம் ஏஜ் வண்டி. அந்த என்ஜின் பார்க்கும்போது இந்தளவுக்கு என்ஜின் வைப்ரேஷன்ஸ் அண்ட் சவுண்டு ஓகே தான். நம்ம ஹோண்டா அக்கார்டை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக் 2008, நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. வண்டி ஸ்பீடு போகிறதே தெரியல. பிரேக்கிங் கண்டிஷனும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல ஆக்சிலரேஷன் இருக்குது, நல்ல கண்ட்ரோல் இருக்குது. நம்ம பெடல் பண்ணுற அதே ரியல் டைமில் ஆக்சிலேஷன் இருக்குது. பொதுவாக வந்து எல்லா காருமே என்னென்னா நீங்கள் பெடல் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து அந்த ஆக்சிலேஷனில் நமக்கு தெரியும். ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரையில் நம்ம பெடல் பண்ணுற டைமும் அந்த என்ஜின் ஆர்பிஎம் ரைஸ் ஆகுறதும் அவ்வளோ லீனியராக இருக்குது. இந்த சென்ஸ் வந்து இந்த பிக்கப் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ வண்டியோட சஸ்பென்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வண்டியோட சஸ்பென்ஷன் ஓகே தான், நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு மோசமான குண்டும் குடியுமா இருக்கிற ரோட்லேயே ஏற்றி இறங்கும் போது நல்லாவே சஸ்பென்ஷன் ஹெல்ப் பண்ணுது. சஸ்பென்ஷன் ஓகே. ஸோ இந்த வண்டி ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கு. ஸோ தாராளமாக இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 140-150 kilometers தாராளமாக மிதிக்கலாம். நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. கஸ்டமரை கேட்கலாம், ஸோ அவர் எவ்வளோ அதிகபட்சம் வண்டியை மிதிச்சிருக்காருன்னு. எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கீங்க சார் நீங்கள் அதிகபட்சம்? அதான் 170-180 போயிருக்கீங்களா? ஓகே. நான் ஒரு 120 kilometers per hour வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன், நல்லாவே சப்போர்ட் பண்ணுச்சு. ஏசி கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்குது, இந்த வண்டியோட சில்னஸ் கிடையாது. ஸோ அக்செப்டன்ஸ் லெவல் இருக்குது. இந்த ஹோண்டா அக்கார்டுக்கான கம்ப்ளீட் சில்னஸ் கிடையாது, கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ்ட் லெவலில் தான் இருக்குது. சார் ஒரு 2-3 minutes டைம் கொடுக்கலாம் சார், பேசுகிறேன். சரி. வியூவர்ஸ், உங்களில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கஸ்டமர் கேட்குற கொஷினரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் சார் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. ஸோ கஸ்டமர்கிட்டே கேட்டேன், அவரும் ஓகே சொல்கிறாரு. சரி சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு. ஸோ கஸ்டமர்கிட்ட கேட்கலாம். ஸோ உங்களோட குவரிஸ் என்னன்னு கேட்குறேன். எலக்ட்ரானிக் சைடு ஃபால்ட்லாம். ஓகே சார், எலக்ட்ரானிக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த வண்டியில் பொறுத்தவரையில் 7 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது சார். சரிங்களா, ஒன்று வந்து ஏபிஎஸ், இன்னொன்று பிசிஎம், இன்னொன்று ஏர் கண்டிஷன் சிஸ்டம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இசிஎம், அடுத்து வந்து ஏடி, எஸ்ஆர்எஸ், இமோபிளைசர். மொத்தம் 6 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அந்த 6 கம்ப்யூட்டர்ஸில் 4 நல்லா இருக்குது. அது எதுனா இசிஎம்மில் எந்த எரர் கூட இல்லை. தென் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அதுலேயுமே எந்த எரர் கூடமே இல்லை. ஏர் பேக் அதுலேயுமே எந்த எரர் கூட இல்லை. இம்மோபிளைசருங்கிறது வந்து சேஃப்டி சிஸ்டம் இல்லாட்டி செக்யூரிட்டி சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ அதுலேயுமே எந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை. ப்ராப்ளம் எதில் காமிச்சது அப்படின்னா ஏபிஎஸ்லையும் பிசிஎம்லையும் ஏர் கண்டிஷன் காமிச்சது. ஏபிஎஸ்ல என்ன காமிச்சிருக்குன்னா மாடுலர் கண்ட்ரோல் யூனிட் இனிஷியல் ஐஜி லோ வோல்டேஜ்னு சொல்லி காட்டியிருக்கு. சரிங்களா, அது வந்து ஒரு எரர் கோடு. பிசிஎம்மில் வந்து எ ப்ராப்ளம் இந்த ப்ளோ ஏர் மோட்டார் சர்க்கியூட்
ப்ளோயரில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி காட்டுருக்கு. ஏர் கண்டிஷனை பொறுத்தவரை ப்ராப்ளம் இந்த ப்ளோயர் மோட்டார் சர்க்யூட், ரெண்டுமே ப்ளோயர் மோட்டார் சர்க்யூட் தான் காட்டுது. BCM ஏசி இது ரெண்டும் கண்ட்ரோல் மாடல்லையும் எரர் கோடு காமிச்சாலும், 2 எரர் கோடு காமிச்சாலும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஒரு எரர் கோடு தான். சரிங்களா, அது ப்ளோயர் மோட்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ்னு சொல்லி காட்டுது. ப்ளோயர் மோட்டருங்கிறது இப்போ நமக்கு இங்கே ஏர் சர்க்குலேஷன் வருதுங்களா, அது த்ரோ பண்ணுது இல்லைங்களா, அதை ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த மோட்டர் தான் ப்ராப்ளம் சொல்லி காட்டுது. வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு? வேறு கார் மற்றபடி ஓகே எல்லாமே. கார் வந்து ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது சார். நல்லா கார் ஓட்டுறது நல்லா இருக்குன்னா என்னென்னலாம் நம்ம என்ஷூர் பண்ணோம்னா, வண்டியோட ஸ்டெபிலிட்டி. சரிங்களா, வண்டி நல்லா நம்ம ஸ்பீடு ஓட்டுறோம் அப்படின்னா அதில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு. இப்போ நான் 120 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓட்டேன், உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய கண்டிஷன் ஆஃப் ரோடு எப்படின்னு. ஸோ இந்த கண்டிஷன்லேயே நான் 120ல் நல்லா ஸ்டெபிளாக, சேஃபாகவும், கம்ஃபர்டபுளும், கான்ஃபிடண்டாகவும் என்னால் ஓட்ட முடிஞ்சிச்சு. ஸோ அந்தளவுக்கு இந்த வண்டி சப்போர்ட் பண்ணனால தான் என்னால் ஓட்ட முடிஞ்சிச்சு, இல்லாட்டி ஓட்டியிருக்க முடியாது. சரிங்களா, ஸோ வண்டியோட சஸ்பென்ஷன் ஸோ நல்லாயிருக்கு, ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கு, பிரேக்கிங்கும் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஐ எம் கம்ப்ளீட்லி ஓகே. வண்டியோட ஸ்பீட் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஆயில் லீக்கேஜஸ் ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சேஸில் ஆயில் லீக்கேஜஸ் இருக்குது சார். ஸோ ஆயில் லீக்கேஜஸ் வந்து ஹெவியாக இருக்குது, நல்லாவே கீழே ஆயில் ட்ராப்பே இருக்குது. சரிங்களா, அது ஒரு மேஜர் சிக்னிஃபிகண்ட் அப்சர்வேஷனாக கேட்டால் எஸ், அது ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அப்சர்வேஷன்ஸ் தான். ஆனால் அது இப்போ எங்கேருந்து வருதுங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம ஜஸ்ட் ரோட்டில் தான் வச்சு பார்க்குறோம். நம்ம ரோட்டில் இருந்துட்டு அண்டர் சேஸில் போய் பார்க்குறதுங்கிறது லிமிட்டட் தான், நம்மளால் ஓரளவுக்கு மேலே விஷுவலைஸ் பண்ண முடியாது. இதை நம்ம வந்து நம்ம ஒரு ரேம்பில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ரேம்பில் ஏற்றி பார்த்தாலுமே நமக்கு விசிபிளாக தெரியுமான்னு தெரியல. பிறகு ஏதாச்சும் நம்ம கழட்டி அக்சஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதில் என்ன எங்கேருந்து ஆயில் வருதுன்னு. எக்ஸாம்பிள், ஒரு ஆயில் பேன்லேருந்து வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து நம்ம வந்து சீல் மட்டும் பண்ணிட்டா போதும். ஒருவேளை ஆயில் பேன் இல்லாமல் வேறு எங்கேயாச்சும் வந்து வந்தது அப்படின்னா அது ஒரு மேஜர் அப்சர்வேஷன்ஸ் தான், அது கண்டிப்பாக இமீடியட்டாக அட்டன் பண்ணணும். இப்போ இந்த வண்டியில் ஒரு பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா அப்சர்வேஷன்ஸ் சொல்ல போனீங்கன்னா அதுதான் என்னோட மேஜர் அப்சர்வேஷன்ஸ். வேறு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன்ஸ் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை. அந்த ஆயில் இஷ்யூவும் இந்த ப்ளோயர் மோட்டர் மட்டும். ப்ளோயர் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இக்னோர் பண்ணலாம். ஏன்னா செகண்ட்ஸ் கார் வாங்குறச்சும் நீங்கள் பிரைமரி ஃபங்க்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இது செகண்டரி ஃபங்க்ஷன். இப்போ உங்களுக்கு இப்போ இந்த ப்ளோயர் ப்ராப்ளம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுது, மற்றபடி ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா ஏதாச்சும்? எதுவும் ஃபீல் பண்ணல. ஸோ அப்போ அதை நீங்கள் அட்டன் பண்ண அவசியம் இல்லை. எப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணால் போதும் செகண்ட்ஸ் கார் வாங்குறவங்க. சரிங்களா, ஸோ ப்ராப்ளி இந்த ப்ளோயர் மோட்டர் இஷ்யூ வர்றது வந்து இந்த சவுண்ட் வருது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா அட்ரஸ் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ளோயர் மோட்டர் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம சால்வ் பண்ணணும்னு ரொம்ப அவசியம் கிடையாது, நீங்கள் அதே லெவலில் விட்டுடலாம், அதால் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாது. வேறு சார் வேறு எதுவும் இல்லையா? அதேமாதிரி டிரான்ஸ்மிஷனும் நல்லா சப்போர்ட் பண்ணுது, உங்களுக்கு நல்ல கியர் ஷிஃப்டிங் நல்லாவே இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா? உங்களுக்கு லேகிங் எதாவது இருந்துச்சா? லேக் எதுவும் இல்லை. ஸோ நல்லாவே வந்து ஒரு சீம்லெஸ்ஸாக வண்டி போச்சு, சூப்பராக இருந்துச்சு. நமக்கு அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு லீனியர் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேக்லாம் எதுவுமே இல்லை, நல்லா த்ரோ இருந்துச்சு. வண்டி நல்லாவே சப்போர்ட் பண்ணுது, டிரான்ஸ்மிஷனும் நல்லா சப்போர்ட் பண்ணுது, என்ஜினுமே நல்லா சப்போர்ட் பண்ணுது, டிரான்ஸ்மிஷனும் நல்லாவே சிங்க் ஆகுது. வேறு என்ன டவுட் இருக்குது சார்? வேறு எதுவும் இல்லை. இப்போ எவ்வளோ காஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, கோட் பண்ணியிருக்காங்க? இது 4,20,000 போட்டுருந்தாங்க, போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஃபைனல் ப்ரைஸ் 360 சொல்லியிருந்தாங்க. சரி, உங்களுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், இது ஒரு ப்ரீமியம் காரு. 3,60,000 ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது இந்த காரை பொறுத்தவரையில். கண்டிஷன் நல்ல காராக நம்ம வந்து பார்த்தோன்னா எடுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்கள் அந்த ஆயில் லீக்கேஜஸ்ங்கிறது வந்து ஒரு மேஜர் கன்சர்ன் தான், அது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரேம்பில் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஏற்றிட்டு பார்த்தா தான் தெரியும். இல்லை நீங்கள் வண்டியை கொண்டு வாங்க, நம்ம ஒர்க் ஷாப் கொண்டு வாங்க, ஜாக் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் அது எதனால் வருது என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஆனால் அவ்வளோ லீக்கோட இந்த காரை வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா வாங்க வேண்டாம், எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் ஆயில் ஹெவி லீக்காக இருக்குது, அதை நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக ஒர்க் ஷாப்பில் கொடுத்து ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். நான் நார்மலாக என்ன சொல்லுன்னா, கார் வாங்குறீங்கன்னா நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்கே போகக்கூடாது, வண்டியை ஓட்டிட்டு நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கும் போது ரிப்பேர் வந்து நீங்கள் ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் வாங்கிட்டு போகும்போது ரிப்பேர் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வாங்கிட்டு போகக்கூடாது. ஒன்று பண்ணுங்கள், கஸ்டமர்கிட்ட கேளுங்க, சார் அந்த ஆயில் லீக்கை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லுங்கள். ஆயில் லீக் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டா 3,60,000 வாங்கிங்க. சரிங்களா, நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறது தடுக்கல. ஒருவேளை நான் நெகோஷியேட் பண்ண மாட்டேன், இதுக்கு மேலே குறைக்க மாட்டேன்னு சொன்னால் கூட அவர் ஆயில் லீக்கை வந்து சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். சரி பண்ணி கொடுத்துட்டாருன்னா அதே அமௌண்ட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வண்டி 3.5க்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிற விஷயம்னா 3.5 இந்த வண்டியை கொடுத்து வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. இந்த வண்டியில் ஏதாச்சும் ரிப்பேர் ஆச்சுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்பேர் பார்ட்ஸ், டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சு. யாருக்கு ரொம்ப பேஷனாக இருக்கீங்களோ, இந்த மாதிரி வண்டி எனக்கு வேணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் மட்டும் இந்த மாதிரி காரை வாங்க, எல்லாரும் வாங்காதீங்க. எல்லாருக்குமான கார் இது கிடையாது. ஆனால் இந்த வண்டியை ஓட்டுறதுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும், அசத்தலாக இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணலாம். சரியா? தேங்க்ஸ்.
We CHENNAI Car Tech are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.